ஸ்டாலின் ஆட்சி வரப்போகிறது கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சி தான் வரப்போகுது. 2026 மிகப்பெரிய 234 தொகுதியும் வென்று எடப்பாடியார் வருவார். இதுதான் உண்மை. மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ 5000 கொடுத்தாக்கா நாங்கள் போட்டுட மாட்டோம். 5000 ஏன் கொடுக்குற? மகளிர் உதவி கொடுத்தியா? இப்போ எது கொடுத்தியா? எல்லாமே கொடுத்தியா? நீ எதுக்கு ஏன் பண்ணுற இதுமாரி வேலை? அதாவது ஓட்டு வந்து போட்டாக்கா மக்களுக்கு தெரியுது நீ பண்ண ஊழல். 521 வாக்குறுதி கொடுத்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த வாக்குறுதி பொட்டி தந்து எங்கே போய் காவாயில் கொட்டினாங்க. அந்த காவாயில் கொட்டினாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தாங்க. அதுவும் எடப்பாடி கேட்டார். எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் தலைவர் என்ன கேட்குறாரு, அவர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்கிறது கேட்குறதுக்கு அவருக்கு இது அவமதிப்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் நியாயமான கோரிக்கை இல்லையான்னு கேட்டதுக்கு நீ என்ன கேட்குற, நாங்கள் சொல்கிறதான் நீ கேட்கணும். எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு. எங்கள் தலைவர் கேட்குற போது நீ எடுத்து சொல்லு, வெள்ளை அறிக்கை வெளியே விடு, நான் போய் எல்லாருக்கும் மக்களுக்கு நான் சொல்லணும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் உண்மை. அவர் கேட்குறதுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது.